يا رب العالمين الله الله صل على طه الأمين الله الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஆமன்னா பிமா அன்சல்த வத்தபஅனா ரசூல். எல்லாம் வல்ல இறைவன் இந்த துஆவின் மூலமாக இரண்டு விஷயங்களை நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஒன்று, எங்கள் இறைவா, வமா அன்சல்த, நீ இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டோம். வத்தபஅனா ரசூல, இன்னும் உன்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம். ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன், எனவே சாட்சி கூறுபவர்களுடன் எங்களை நீ பதிவு செய்வாயாக என்கின்ற துஆவை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றார். சாட்சி சொல்லும் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்து வைப்பானாக. அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நம்ம யாருக்குமே சாட்சி சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அல்லாஹ்வினுடைய தூதர் உண்மை என்று சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தலாம். அந்த கூட்டத்துல ஒரு ஆளாக நாம் இருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன், அதனாலதான் இந்த துஆவுல அல்லாஹ் சாட்சி கூறுபவர்களுடன் எங்களை நீ பதிவு செய்வாயாக. யார் அல்லாஹ்வினுடைய தூதரை உண்மைப்படுத்தி விட்டாரோ, இந்த உலகத்துல வாழும் பொழுதும் நாளை மறுமையிலையும் யார் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மை என்று உண்மைப்படுத்தி விட்டாரோ என்ன செஞ்சிருவாரு, அவரை அல்லாஹு தஆலா அவரை மிக விரைவில், ஏதாவது ரொம்ப நெருக்கமான முறையில் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் அவரை நேசிக்கக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கி கொள்வான். மேலும் அவர் சொர்க்கம் அடையக்கூடிய நல்ல நசீபையும் அவர் பெற்றுவார். வத்தபஅனா ரசூல, என்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம் அப்படின்னு இந்த துஆவில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரானே, அந்த ரசூலை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் நம்முடைய ஹதீஸ்களின் வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது எல்லா நிலையிலையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முற்றிலும் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாறணும். அன்றைய காலகட்டத்துல பெருமானாருடைய அந்த வருகைக்கு முன்னால் அந்த மக்களுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு என்பதாக நாம் வரலாற்றுகளிலே எடுத்து பார்க்கும் பொழுது அதிகமான முறையிலே அந்த மக்கள் எல்லாம் மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்தார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்கின்றது. அன்றைய மூட நம்பிக்கைகள் மிகவும் அதிகமாக இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அதே மக்கமா நகரத்திலே எப்படி அந்த மக்கள் மூட நம்பிக்கையில வாழ்ந்தாங்க அப்படின்னா, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னார், அல்லது அவங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பறவையையோ அல்லது ஏதாவது ஒரு விலங்கையோ, ஒரு பறவை அல்லது ஏதாவது ஒரு விலங்கு, அதிலும் குறிப்பாக மான் என்பதாக எழுதுகின்றார்கள். ஒரு மானை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா விரட்டுவாங்க. விரட்டி அடிக்கும் பொழுது அந்த மான் வலதுபுறத்துல ஓடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன காரியத்தை செய்யணும்னு சொல்லி நினைச்சாங்களோ அதை செயல்படுத்துவாங்க. அந்த மான் இடதுபுறத்துல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது அபசகுணம் என்பதாக சொல்லி அந்த காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதாக நினைத்த அந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, செஞ்சிட மாட்டாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க எங்கேயாவது வெளியில கிளம்பி போனாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் போகும் பொழுது குறுக்க ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னா, ஒரு பறவையோ ஒரு விலங்கினங்களோ ஏதாவது ஒண்ணு குறுக்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே அந்த அவங்க எந்த காரியத்துக்காக வேண்டி போறாங்களோ அந்த காரியத்துக்கு போக மாட்டாங்க. குறுக்க வந்துருச்சுன்னா அதுல என்ன செஞ்சிருவாங்கன்னா சகுனம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகைக்கு முன்னாடி அந்த அரபியர்களுடைய மூட நம்பிக்கைகள் எல்லாம் இப்படித்தான் இருந்துச்சு. அறியாமையினுடைய உச்சத்துல அவங்க இருந்தாங்க. நாம சொல்றோம், நாம பார்க்கின்றோம், இன்று கூட நிறைய நபர்கள் இந்த அறியாமையினுடைய இந்த மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எங்கேயாவது கிளம்பி போனாங்க அப்படின்னு சொன்னா குறுக்க ஏதாவது, குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பூனை குறுக்க வந்துருச்சுன்னா போன காரியம் நடக்காது என்பதாக எண்ணி அதை நம்பக்கூடியவர்களாக நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்மளால பார்க்க முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
அந்த அரபிய மக்களுக்கு முதல்ல தீனுல் இஸ்லாத்தை, ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு முன்னாடி எதை ஒழித்தார்கள் என்று சொன்னால் இது போன்ற மூட நம்பிக்கைகளை அவர்கள் ஒழித்தார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி காட்டுகின்றார்கள். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஹாமா என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த ஹாமா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவர் கொலை செய்யப்பட்டுட்டார். ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அவரை கொலை செய்த அந்த கொலையாளி அவரையும் கொலை செஞ்சிடணும். அந்த அரபியர்களுடைய நிலை இப்படிதான் இருந்துச்சு. ஒருத்தர் கொலை செய்யப்பட்டுட்டாரு, ஏதோ ஒரு வேகத்துல ஒருத்தரை குத்தி கொண்டுட்டாரு, அல்லது கோபத்துல குத்தி கொண்டுட்டாரு, அல்லது ஏதோ ஒரு வழி நிலையில என்ன செஞ்சிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. இப்ப கொலை பண்ணிட்டார்ல, கொலை செய்யப்பட்ட அந்த கொலை செய்தவர் இருக்கிறாரு, அவரை திரும்பி பழி தீர்த்தே ஆக வேண்டும். இது அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாகவும் அவங்களுடைய வாழ்க்கையில் அது முக்கிய பங்காகவும் இருந்துச்சு. அவரை ஏதாவது ஒரு நிலையில பழி தீர்த்திருக்கும். அப்படி பழி தீர்க்கல அப்படின்னு சொன்னா அந்த கொலை செய்யப்பட்ட கொலையாளியினுடைய அந்த ஆன்மா இருக்குது, அந்த உயிர் இருக்குது, அது என்ன செய்யுமா, அது பறவைகளுடைய வடிவத்துல குறிப்பா எழுதுறாங்க, ஆந்தையாக என்ன செய்யும், அவங்க வீட்டினுடைய மேல் கூரையில உட்கார்ந்து அது கூச்சலிட்டு கொண்டே இருக்கும். அவனை பழி தீர்த்தால் அது சப்தம் இடுவது சரியாகிவிடும் என்பதாக அறியாமையினுடைய உச்சத்துல இதெல்லாம் அந்த அரபிய மக்கள் நம்பி இருந்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அறியாமையினுடைய உச்சம் என்பதை இதை நாம் சொல்லும் போதே தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த மக்கள்கிட்ட போய் அறியாமையை அகற்றினார்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எவ்வளவு தூரம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் இந்த நல்ல மூட நம்பிக்கைகளை ஒழித்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஏகத்துவத்தை சொல்ல வந்த நபிமார்களையே அதிகமாக சிரமப்பட்டவர் நான், அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்திருப்பவர் நான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களை பற்றி சொல்வார்கள். அப்ப இந்த மக்கள்கிட்ட போயிட்டு இந்த அறியாமையை அகற்றினார்கள் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய மனிதர்களிடத்துல, நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப உறுப்பினர்களிடத்திலேயே என்ன செய்ய முடியல, நம்மளால அறியாமையை அகற்ற முடியல. மூட நம்பிக்கையை நம்மளால என்ன செய்ய முடியல, சொல்லி புரிய வச்சு அவங்களை அந்த மூட நம்பிக்கையிலிருந்து கொண்டு வர முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம் வீட்டு பெண்களிடத்துல என்ன செய்யுது, நிறைய மூட நம்பிக்கைகள் உள்ள அவங்கள்ட்ட இருக்குது. அதை நம்மளால திருத்த முடியல. ஒரு கணவனா இருந்து, ஒரு பிள்ளையா இருந்து, ஒரு சகோதரனாக இருந்து கூட நம் வீட்டு பெண்களிடத்துல கூட என்ன செய்ய முடியல, அறியாமையிலிருந்து அவங்களை வெளியில கொண்டு வர்றது சிரமமாக இருக்குது. நம் குடும்ப நபர்களிடத்திலே நம்மளால திருத்த முடியல அப்படின்னு சொன்னா வெளி மக்களிடத்துல எப்படி நாம அறியாமையினுடைய அந்த மூட நம்பிக்கையை நம்மளால திருத்த முடியும், ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த அரபிய தீப கற்பத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற அதிகமான மூட நம்பிக்கைகளை ஒழித்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவங்க இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டிருப்பார்கள் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒண்ணு. இரண்டாவது, இந்த ஹரம் ஷரீஃப், இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறோம், இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள், உம்ரா செய்யக்கூடிய, உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள் ரொம்ப கண்ணியமான முறையில போறோம், கண்ணியமான முறையில இருக்கிறோம், கண்ணியமான முறையில திரும்பி வந்துடும். ஆனா அன்றைய காலகட்டம் அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பின்னாடி பெருமானாருடைய வருகைக்கு முன்னாடி அப்படி இல்லை. அங்க என்ன நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, வெளியூர்ல இருந்து ஹரம் ஷரீஃபுக்குள்ள ஒருத்தவங்க உள்ள வர்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆடைகளை ஹரம் ஷரீஃபுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அந்த அரபியர்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை முடிவு செஞ்சு வச்சிருந்தாங்க. உள்ளுக்குள்ள ஆடைகள் கொண்டு வரக்கூடாது, அதே மாதிரி உணவுகள் கொண்டு வரக்கூடாது. உணவுகளும் ஆடைகளும் கொண்டு வரக்கூடாது. அவங்க என்ன உணவை கொடுக்குறாங்களோ அதைத்தான் அங்க சாப்பிடணும். இது இல்லாம அவங்க என்ன செஞ்சுவாங்க அப்படின்னு சொன்னா ஆடைகளை வரக்கூடியவர்கள் இலவசமாக அவங்க கொடுப்பாங்க, ஆடைகளை கொடுப்பாங்க. இப்போ ஆடைகள் தீர்ந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஆடைகள் தீர்ந்துருச்சு, கொடுக்கறதுக்கு ஆடைகள் இல்லைன்னா ஆண்கள் அந்த ஹரம் ஷரீஃப்ல நிர்வாணமா தான் வரணும், நிர்வாணமாக வருவார்களாம். பெண்களுக்கு முற்பகுதியை மறைத்துக் கொள்வதற்கு சட்டை கொடுப்பாங்க, அதை அவங்க போட்டுக்கணும். அப்போ அங்க அந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு கவிதையை படிச்சுக்கிட்டே வருவாங்க, யாரும் எங்களை பார்ப்பது முறையல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பாடிக்கிட்டு என்ன செய்யணும், அந்த ஹரம் ஷரீஃபுக்குள்ள அவங்க வரணும்.
இதுதான் அவங்களுடைய அன்றைய காலகட்டத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னாடி அரபியர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக மிக அதாவது முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கையாக இந்த செயல் இருந்துச்சு. பின்னாடி அல்லாஹு தஆலா இதை கண்டிச்சுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், யா பனி ஆதம குது ஸீனத்தகும் இந்த குல்லி மஸ்ஜிதின், ஆதமுடைய மக்களே மஸ்ஜிதுகளில் தொழுகுங்கள், உங்களை ஆடைகளால் நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். பள்ளிவாசலுக்குள்ள நீங்க போறதாக இருந்தா உங்க ஆடைகளை நீங்க அலங்கரிச்சுட்டு போங்க. ஆடையினுடைய குறைகளோடு என்ன செஞ்சிடக்கூடாது, பள்ளிவாசலுக்குள்ள நீங்க நுழைஞ்சிடக்கூடாது. பள்ளிவாசலுக்கு நீங்க போறதாக இருந்தால் ஆடைகளை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ அந்த அளவுக்கு ஹரம் ஷரீஃபுக்குள்ள காபத்துல்லாஹ்க்குள்ள உள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு சட்ட திட்டங்களை அந்த அரபியர்கள் மடமையின் காரணமாக என்ன செஞ்சிருந்தாங்க, முடிவு செய்து வைத்திருந்தார்கள். பெருமானாருடைய வருகைக்கு பின்னாடி இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்து கட்டினார்கள். இன்னைக்கு மன நிறைவோடு எத்தனை லட்சங்கள் செலவு செஞ்சாலும் எத்தனை ஆயிரங்கள் செலவு செய்தாலும் மன நிறைவோடு இன்னைக்கு ஹரம் ஷரீஃபுக்கு போயிட்டு காபத்துல்லாஹ்ல போய் நாம என்ன செய்யறோம், உம்ராக்களையும் ஹஜ்ஜுகளையும் அந்த ஜியாரத்துகளையும் செய்து வருகிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய எல்லாம் அவர்கள் எடுத்த அவர்களுடைய அந்த ஏகத்துவ கொள்கை அந்த அறியாமையை ஒழித்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு சிறந்து விளங்குவதை நாம் பார்க்கின்றோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், யார் ஒரு செயலை அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கின்றார்களோ, யார் ஒரு செயலை அல்லாஹ்வுக்காண்டி செய்யறாங்களோ எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு ரெண்டு விஷயத்தை கொடுத்துருவான். ஒண்ணு, அவர் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு உறுதி அல்லாஹ் ஏற்படுத்துவான், மன உறுதி அல்லாஹ் ஏற்படுத்துவான். யாரு நல்ல செயலை இவர் செய்வதை ஒருத்தர் பார்த்தாலே அவர் பார்வையை கொண்டு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் அவருடைய ஈமானை உறுதிப்படுத்துவான். இரண்டாவது, யார் அல்லாஹ்விற்காண்டி ஒரு செயல் செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா ஒருபோதும் கைவிட மாட்டான், அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வத்தபஅன ரசூல, யா அல்லாஹ் உன்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம் என்பதாக நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோம். உண்மையாகவே அந்த ரசூலை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அதை கொண்டு ஃபக்துமுனா வாஷாஹிதீன், நல்லவர்கள் சாட்சி கூறக்கூடிய அந்த நல்லடியார்களோடு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம் சந்ததிகளையும் பதிவு செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி